அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பெரியசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பெரியசாமி, வணக்கம். போராட்டத்திற்கான காரணம் என? போராடக்கூடிய இடத்திற்கு அரசு அதிகாரிகள் யாரேனும் வந்திருக்கிறார்களா? விவரங்கள். நிச்சயமாக சையத், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே இருக்கக்கூடிய கூத்துக்குடி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை சுமார் 140க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் அந்த பள்ளிக்கு 2 கட்டிடமே உள்ள நிலையில் அந்த பள்ளி கட்டிடத்தை மாணவ மாணவிகளுக்கு மாற்று வகுப்பறை வழிவகை செய்யாமலேயே பள்ளி கட்டிடத்தை புதிதாக கட்டுவதற்கு இடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்கள் வகுப்பறை கட்டிடம் இல்லாததால் மாணவ மாணவிகளே வெயிலிலே அமர வைத்து ஆசிரியர்கள் பாடம் எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதனை கண்ட பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் வகுப்பறை கட்டிடம் ஏற்படுத்தி தராமல் மாணவ மாணவிகளை வெயிலிலே உட்கார வைத்து பாடம் நடத்துவது எந்த விதத்தில் நியாயமாகும்? துறை சார்ந்த அதிகாரிகள், மாவட்ட நிர்வாக அலுவலர்கள் பள்ளிக்கு உரிய ஆய்வை மேற்கொண்டு மாணவ மாணவிகளை வெயிலில் உட்கார வைக்காமல் மாற்று வழிவகை செய்யவும், அதே போல் மாவட்ட ஆட்சியர் இந்த பள்ளிக்கு உடனடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் பெற்றோர்கள் ஆசிரியர்களிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அந்த பள்ளியிலே சமைப்பதற்கு போதிய இடம் இல்லாததால் வெயிலிலே சமைத்து வருவதாகவும், மாணவர்கள் வெயிலில் அமர்ந்து அவ்வப்போது மாணவர்களுக்கு மயக்கம் ஏற்படுவதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். தொடர்ந்து அப்பள்ளிக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் பெற்றோர் தரப்பில் கோரிக்கையை வலுத்துள்ளது. குறிப்பாக இன்னும் இதுபோல சம்பவம் நடைபெற்ற நிலையில துறை சார்ந்த அதிகாரிகள் இன்னும் யாரும் வரவில்லை என்பதை நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பெரியசாமி.